Hello everyone, welcome back to my YouTube channel Santosh Time Capsule. This is Santosh. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா what is Git, what is GitHub and some basic Git commands. Without any further delay, let's get into the topic. What is Git? Gitனா என்ன? Gitன்றது ஒரு சாஃப்ட்வேர். இட் இஸ் a version control system. வெர்ஷன்னா இப்போ ஒரு சாஃப்ட்வேர்ல ஏதாச்சும் ஒரு நியூ ஃபீச்சர் ஆட் பண்றாங்கன்னா இல்ல ஏதாச்சும் ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா நியூ வெர்ஷன்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. லைக் வெர்ஷன் 1, வெர்ஷன் 2. இந்த வெர்ஷன்ஸை மேனேஜ் பண்றதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் டூல் தான் கிட். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல நிறைய டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. லைக் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ், பேக் அண்ட் டெவலப்பர்ஸ். இந்த டெவலப்பர்ஸ் கோட் பண்ற கோடெல்லாம் ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஃபோல்டர்ல ஸ்டோர் பண்ற இடம் தான் கிட். வாட் இஸ் கிட்ஹப்? கிட்டும் கிட்டப்பும் டிஃப்ரெண்ட், ரெண்டும் ஒன்றும் இல்லை. கிட்ன்றது ஒரு சாஃப்ட்வேர், கிட்டப்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் ஆன் டாப் ஆஃப் கிட். கிட்ன்ற சாஃப்ட்வேர் மேல பில்ட் பண்ணிருக்க ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிட்டப். இந்த கிட்டப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்லுவேன். இப்போ நம்மளோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நம்ம கிளவுட்ல ஸ்டோர் பண்றதுக்கு கூகுள் போட்டோஸ் யூஸ் பண்றோம்ல, அதே மாதிரி நம்மளோட கோட்ஸ் வந்து லோக்கல் லேப்டாப்ல, லோக்கல் மெஷின், லோக்கல் லேப்டாப்ல இருந்து கிளவுடுக்கு அப்லோட் பண்றோம். ஒரு சென்ட்ரலைஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்றதா கிட்ஹப். இது வந்து டெவலப்பர்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அவங்களோட கோட ஷேர் பண்றதுக்கு. மெனி லைக் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து அவங்களோட கோட வந்து டெஸ்டிங் டீமுக்கு அல்லது டெவலப்மெண்ட் டீம் ஷேர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ரெபாசிட்டரினா என்ன? ரெபாசிட்டரின்றது ஒரு ஃபோல்டர், ஒரு கண்டெய்னர் ஸ்ட்ரக்சர். நம்மளோட ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு கண்டெய்னர். தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ரெபாசிட்டரிஸ். ஒன்னு லோக்கல் ரெபாசிட்டரி, இன்னொன்று ரிமோட் ரெபாசிட்டரி. லோக்கல் ரெபாசிட்டரினா நம்ம இப்போ ப்ராஜெக்ட் பண்றோம்னா நம்ம லோக்கல் லேப்டாப்ல ஸ்டோர் பண்றது, ஃபோல்டர்ல ஸ்டோர் பண்றது தான் லோக்கல் ரெபாசிட்டரி. ரிமோட் ரெபாசிட்டரிக்கு கிட்டப் ரெபாசிட்டரி. நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் கிட்டப் ரெபாசிட்டரி ஸ்டோர் பண்றோம்ல, அதுதான் ரிமோட் ரெபாசிட்டரி. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு எப்படி டேட்டா பேஸ் யூஸ் பண்றோமோ, நம்மளோட ஃபைல்ஸை வந்து கிளவுட்ல ஸ்டோர் பண்றதுக்கு கிட்டப் ரெபாசிட்டரி யூஸ் பண்றோம். இப்போ கிட்னா என்ன, கிட் ஹப்னா என்ன, கிட்டப் ரெபாசிட்டரி என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி மெயின் பார்ட் வித் சம் பேசிக் கிட் கமெண்ட்ஸ். லைக் கிட் இனிட்னா என்ன, கிட் ஆட்னா என்ன, கிட் புஷ், இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்க, இந்த கமெண்ட்ஸ் தான் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ GitHubல ஒரு ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் github.comன்ற வெப்சைட்ல போயிடலாம். github.comல உங்களுக்கு ஒரு GitHub அக்கவுண்ட் இல்லைன்னா புதுசா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி அக்கவுண்ட் இருக்கிறதால நான் வந்து சைன்இன் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் மை GitHub அக்கவுண்ட். இதுதான் என்னோட GitHub அக்கவுண்ட். இதுல வந்து என்கிட்ட ஆல்ரெடி 7 ரெபாசிட்டரிஸ் இருக்கு. லைக் ப்ராசஸ் ஜீனியஸ், போர்ட்ஃபோலியோ, அட்டெண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், நிறைய ரெபாசிட்டரிஸ் இருக்கு. இந்த போர்ட்ஃபோலியோன்ற ரெபாசிட்டரிக்குள்ள போய் நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது பேசிக்கலி என்னோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட். இதுல வந்து நான் index.html, main.javascript ஃபைல் இருக்கு, CSS ஃபைல் இருக்கு, இமேஜ் இருக்கு. இந்த ஃபைல்லாம் இதுல வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம புதுசா எப்படி ஒரு நியூ ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து GitHubோட டேஷ்போர்ட், அதாவது GitHub ஹோம் ஸ்கிரீன் மாதிரி. இப்போ இதுல வந்து நம்ம எப்படி ரெபாசிட்டரி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து பிளஸ் பட்டன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. நியூ ரெபாசிட்டரின்ற ஆப்ஷனை கிளிக், பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தென் இதுல வந்து ரெபாசிட்டரி நேம், இதுதான் வந்து ரெபாசிட்டரி கிரியேட் பண்றதுக்கான பேஜ். இதுல வந்து ரெபாசிட்டரிக்கு ஒரு நேம், நம்ம ரெப்போக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் வந்து சாம்பிள் ரெப்போன்னு கொடுக்குறேன். அண்ட் தென் சூஸ் விசிபிலிட்டி. யார் யாருக்கெல்லாம் இது வந்து விசிபிளா இருக்கும், ஆக்சசிபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. பப்ளிக், பிரைவேட். பப்ளிக்னா டு ஹோல் இன்டர்நெட், யார் வேணா இது வந்து ஆக்சஸ் பண்ணலாம், இந்த ரெபாசிட்டரி வந்து ஆக்சஸ் பண்ணலாம். பிரைவேட் கொடுத்தீங்கன்னா நீங்க மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், அல்லது நீங்க யாருக்கு ஆக்சஸ் கொடுக்குறீங்களோ அவங்க இதை ஆக்சஸ் பண்ணலாம். நான் வந்து பப்ளிக்னு வச்சுக்கிறேன். ஸோ தட் இந்த ரெபாசிட்டரி வந்து டு த ஹோல் வேர்ல்ட் இட் வில் பி விசிபிள், ஆக்சசிபிள். கிரியேட் ரெபாசிட்டரின்ற பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட ரெபாசிட்டரி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சாம்பிள் ரெப்போன்ற ரெபாசிட்டரி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம GitHubல ஒரு ரிமோட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டோம். சாம்பிள் ரெப்போன்ற ரிமோட் ரெபாசிட்டரி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லேப்டாப்ல, லோக்கல் லேப்டாப்ல எப்படி ஒரு லோக்கல் ரெபாசிட்டரி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லேப்டாப்ல ஒரு கிட்ன்ற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கணும்.
அதுக்கு git download வெப்சைட்ல போயிடலாம். gitன்ற ஒரு வெப்சைட்ல போயிடலாம். இதுல வந்து டவுன்லோட் ஃபார் விண்டோஸ். இதுல வந்து இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ கிட் வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால வந்து இதுல வந்து கேன்சல் பண்ணுங்க. இப்போ கிட் நம்ம லேப்டாப்ல டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு எப்படி வெரிஃபை பண்ணலாம்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு விண்டோஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு git வெர்ஷன் git வெர்ஷன் 2. git வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. அண்ட் தென் இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணணும். அதாவது லோக்கல் ரெபாசிட்டரியை கிரியேட் பண்ணணும். ரைட் கிளிக் நியூ ஃபோல்டர் சாம்பிள் ரெப்போ. சாம்பிள் ரெப்போன்ற ஒரு லோக்கல் ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதாவது இப்போ இதுதான் லோக்கல் ரெபாசிட்டரி. இந்த லோக்கல் ரெபாசிட்டரிக்கும் நம்ம கிரியேட் பண்ண கிட்டப் ரெபாசிட்டரிக்கும் ஒரு லிங்க் கனெக்ஷனை கிரியேட் பண்ணணும். இப்போ அதுக்கு வந்து நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிடலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு சிஎம்டி அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த ஃபோல்டர் இருக்க லொகேஷனுக்கு பாத்துக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிடும். லைக் சாம்பிள் ரெப்போன்ற ஃபோல்டர்ல வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் பாத்ல ஆட் ஆயிடுச்சு. இல்லைன்னா நீங்க சிடி கொடுத்து ஃபோல்டர் நேம் சாம்பிள் ரெப்போன்னு கொடுத்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஆட் ஆயிடும். சேஞ்ச் டைரக்டரி. இப்போ வந்து ஆட் ஆயிடுச்சுனால இப்போ வந்து ஓகே இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல git init என்ற கமாண்டை நம்ம டைப் பண்ணுவோம். git init git initன்றது என்னன்னா git வந்து இனிஷியலைஸ் பண்றோம். அதாவது git வந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த இனிஷியலைஸ் எம்டி git ரெபாசிட்டரி சாம்பிள் ரெப்போன்ற ஃபோல்டர்ல git வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி வெரிஃபை பண்ணணும்னா அந்த ஃபோல்டர்ல போயிட்டு வியூ ஷோ ஹிடன் ஐட்டம்ஸ் இது வந்து ஹிடனா தான் இருக்கும். git init என்ற கமாண்ட் வந்து டாட் git என்ற ஒரு ஹிடன் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ GitHub வந்து நம்மளோட சாம்பிள் ரெப்போன்ற ஃபோல்டர் வந்து ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் git initialization we need to configure it. git வந்து கான்ஃபிகர் பண்ணணும். அதாவது git கான்ஃபிகரேஷன்னா நம்மளோட ஐடென்டிட்டியை gitக்கு வந்து சொல்லணும். அதாவது நம்மளோட யூசர் நேம் இமெயில் வந்து gitக்கு சொல்லணும். ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்பதான் யார் வந்து இந்த ஃபைல் அப்லோட் பண்ணாங்க, யார் வந்து இந்த மெசேஜை கமிட் பண்ணாங்கன்னு gitக்கு தெரியும். git எப்படி கான்ஃபிகர் பண்ணணும்னா git config global user dot name நம்மளோட யூசர் நேம். உங்களுக்கு யூசர் நேம் என்னன்னு தெரியாதுன்னா உங்களோட GitHub அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இதை காப்பி பண்ணிடுங்க. சந்தோஷ் குமார் கோடுன்றது தான் என்னோட யூசர் நேம். காப்பி பண்ணிட்டு யூசர் நேம்ல பேஸ்ட் பண்ணிடுங்க. கான்ஃபிக் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதே கமாண்டை கான்ஃபிக் குளோபல் யூசர் இமெயில் உங்களோட இமெயில வந்து இதுல பேஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரைட் கிட்ட வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இது வந்து எப்படி வெரிஃபை பண்ணலாம்னா git config லிஸ்ட்னு போட்டீங்கன்னா சந்தோஷ் குமார் கோடுன்ற யூசர் நேம் வந்து கான்ஃபிகர் ஆயிடுச்சு. இமெயில் வந்து கான்ஃபிகர் ஆயிடுச்சு. அண்ட் தென் எக்ஸிட் ஆகிறதுக்கு கியூ பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து கிட்ட வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம லோக்கல் ரெபாசிட்டரிக்கும் ரிமோட் ரெபாசிட்டரிக்கும் ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்ணணும். அதை எப்படி கனெக்ட் பண்ணணும்னா git ரிமோட் அதாவது ரிமோட் ரெபாசிட்டரிக்கு ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்ணணும். git ரிமோட் add origin ஆரிஜின்னா இதுதான் நம்ம ரெபாசிட்டரி. இந்த ரெபாசிட்டரிக்குன்னு ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். இந்த லிங்கை வந்து காப்பி பண்ணணும். https github santosh code sample repo dot git என்ற ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். யூஆர்எல் இருக்கும். அந்த யூஆர்எல் எடுத்துட்டு போயிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? git remote add origin அப்புறம் இந்த யூஆர்எல் ஆரிஜின் எதுக்கு யூஸ் பண்றோம்னா இந்த லிங்கை வந்து இதுக்கப்புறம் ரெஃபர் பண்றதுக்கு இந்த யூஆர்எல் ரெஃபர் பண்றதுக்கு சிம்பிளா ஆரிஜின் இதுக்கு நம்ம நேம் வச்சிருக்கோம். இப்போ என்ட்ரி கொடுப்போம்.
ரிமோட் ரெபாசிட்டரி வந்து லிங்க் ஆயிடுச்சு நம்மளோட லோக்கல் ரெபாசிட்டரி கூட. இப்போ வந்து நம்ம ரிமோட் ரெபாசிட்டரிக்கும் லோக்கல் ரெபாசிட்டரிக்கும் ஒரு கனெக்ஷனை பில்ட் பண்ணிட்டோம். ரிமோட் ரெபாசிட்டரினா நம்ம GitHub ரெபாசிட்டரி, லோக்கல் ரெபாசிட்டரினா நம்ம லேப்டாப்ல இருக்க ஃபோல்டர். இது ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்ணிட்டோம். தென் இப்போ வந்து ஒரு சாம்பிள் ஃபைல் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் அந்த ஃபோல்டருக்கு போயிடுறேன். சாம்பிள் ரெப்போன்ற லோக்கல் ரெபாசிட்டரி ஃபோல்டருக்கு போயிட்டேன். ரைட் கிளிக், நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், demo.txt ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஃபைலை நோட் பேட்ல ஓப்பன் பண்ணிட்டு this is the code. ஓகே, இப்போ ஒரு சென்டென்ஸை நான் வந்து கோட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைல் எப்படி GitHub ரெபாசிட்டரிக்கு அப்லோட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுதான் GitHubோட கோர் கமெண்ட்ஸ். அதாவது git add, git commit, git push, git pull. இதுதான் GitHubோட கோர் கமெண்ட்ஸ். இப்போ இந்த கமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம். git add என்ற கமெண்ட் என்ன பண்ணும்னா நம்ம ஒர்க்கிங் டைரக்டரியில இருக்க ஃபைல வந்து ஸ்டேஜ் பண்ணும். அதாவது நம்ம வந்து demo.txt என்ற ஃபைல் இருக்குல்ல, அந்த ஃபைலை வந்து ஸ்டேஜ் பண்ணும். git commit என்ற கமெண்ட் என்ன பண்ணும்னா ஸ்டேஜிங்ல இருக்க லைக் நம்ம வந்து கமிட் பண்ண ஸ்லோ ஒரு மெசேஜை வந்து கொடுக்கணும். லைக் இது ஏதாவது ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்கணும். அண்ட் தென் git pushன்ற கமெண்ட் தான் நம்ம லோக்கல் ரெபாசிட்டரி லேப்டாப்ல வந்து GitHub ரெபாசிட்டரிக்கு ஃபைலை புஷ் பண்ணுவோம். அண்ட் தென் GitHub ரெபாசிட்டரியில இருந்து நம்ம லோக்கல் ரெபாசிட்டரி நம்ம டவுன்லோட் பண்ணணும்னா git pullன்ற கமெண்டை கொடுத்தா நம்ம அந்த GitHub ரெபாசிட்டரியில இருந்து ப்ராஜெக்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்த கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து எங்க ஓபன் பண்ணிருக்குன்னா சாம்பிள் ரெப்போன்ற நம்ம ஃபோல்டர்ல ஓபன் பண்ணிருக்கேன். அண்ட் தென் git add. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண ஃபைலை வந்து ஸ்டேஜ் பண்ணுவோம். git add demo.txt. git add அப்புறம் அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்திருக்க ஃபைல் வந்து ஸ்டேஜ் ஆயிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபைல் வந்து இப்போ வந்து ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஸ்டேஜ் ஆன ஃபைலை வந்து நம்ம இப்போ வந்து கமிட் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும்னா git commit -m ஒரு மெசேஜை கொடுக்கணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளோட ஃபைலை வந்து நம்ம வந்து கமிட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கமிட்ன்ற மெசேஜை போட்டு கமிட் பண்ணியாச்சு. அண்ட் தென் we need to push it to the git repository. நம்மளோட லோக்கல் ரெபாசிட்டரியில இருந்து கிட் ரெபாசிட்டரிக்கு அதாவது ரிமோட் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணும். அந்த புஷ் கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி அது வந்து எந்த பிரான்ச்ல புஷ் பண்ணணும்னு பார்க்கணும். பிரான்ச்னா என்னன்னா கிட் BRANCH கிட் பிரான்ச் போட்டீங்கன்னா இப்போ கரண்டா எந்த பிரான்ச்ல இருக்குன்னு அது சொல்லும். மாஸ்டர் பிரான்ச்ல இருக்கு. அதாவது நம்ம வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ண சொல்ல மெயின் பிரான்ச், மாஸ்டர் பிரான்ச் நம்ம நிறைய பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். இப்போ மாஸ்டர்ன்ற பிரான்ச்சை வந்து நம்ம மெயின் ரீநேம் பண்ண போறோம். அது எப்படி ரீநேம் பண்ணணும்னா கிட் பிரான்ச் மெயின் கிட் பிரான்ச் -m மெயின்னா மாஸ்டர்ன்ற இந்த பிரான்ச்சை வந்து மெயின் நம்ம ரீநேம் பண்ணிட்டோம். இது வந்து இதுக்கு ஈஸியா இருக்கு, சிம்பிளா இருக்குங்கிறதுங்களா. என்டர். இப்போ வந்து மெயின் மாஸ்டர்ன்ற பிரான்ச் வந்து மெயினா ரீநேம் ஆயிடுச்சு. அண்ட் தென் த லாஸ்ட் கமாண்ட் இஸ் git push. git pushன்ற கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம லோக்கல் ரெபாசிட்டரியில இருக்க ஃபைல் வந்து GitHub ரெபாசிட்டரிக்கு புஷ் ஆயிடும். அதாவது demo.txt ஃபைல் வந்து GitHub ரெபாசிட்டரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அது எப்படின்னா git push and then origin. இந்த ஆரிஜின் தான் சாம்பிள் ரெப்போன்ற GitHub ரெபாசிட்டரிக்கு ஒரு URL டிஃபைன் பண்ணும், ரெஃபர் பண்ணும். git push origin and then எந்த பிரான்ச், மெயின் பிரான்ச். ஓகேவா? இப்போ வந்து நம்மளோட demo.txt ஃபைல் வந்து GitHub ரெபாசிட்டரியில புஷ் ஆயிடுச்சு. இது வந்து எப்படி வெரிஃபை பண்ணலாம்னா நம்மளோட GitHub அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. பாருங்க மெயின் பிரான்ச்ல demo.txt ஃபைல் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. ஓகே, சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து GitHub ரெபாசிட்டரியில நம்மளோட demo.txt ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிட்டோம்.
இதுக்குள்ள இந்த demo.txt இந்த ஃபைல்குள்ள போய் பார்க்கலாம். திஸ் இஸ் த கோட். இதுதான் என்னோட கோட். இந்த கோட வந்து நம்மளால எடிட் பண்ண முடியும். எப்படின்னா எடிட் திஸ் ஃபைல். இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து எடிட்டபிள் மோட்ல இருக்கு. நம்ம போய் இது வந்து எடிட் பண்ணலாம். திஸ் இஸ் த அப்டேட்டட் கோட். And then commit changes. இப்போ வந்து நம்ம ஒரு commit மெசேஜ் கொடுக்கணும். என்னன்னா அப்டேட்டட் கோட்ன்ற நான் commit மெசேஜ் கொடுக்குறேன். சேவிங். ஓகே, இப்போ வந்து திஸ் இஸ் த அப்டேட்டட் கோட். இந்த கோட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம லோக்கல் ரெபாசிட்டரி எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு git புஷ் பண்ணோம்னா இங்க இருக்க ஃபைல் வந்து GitHub ரெபாசிட்டரி அப்லோட் ஆகும். இதுவே நம்ம GitHubல ஏதாச்சும் ஒரு அப்டேட் பண்ணணும்னா git pullன்ற கமாண்ட கொடுக்கணும். git pull GitHub ரெபாசிட்டரியில இருந்து ஃபைலை வந்து புல் பண்ணிடும். அதாவது டவுன்லோட் பண்ணிடும். இப்போ வந்து ஃபைல் வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அதாவது டவுன்லோட் ஆயிடுச்சு. இது வந்து எப்படி வெரிஃபை பண்ணலாம்னா நம்ம ஃபோல்டர்ல போயிட்டு demo.txt இந்த ஃபைல் வந்து ஓபன் பண்ணலாம். ஓகேவா? திஸ் இஸ் த அப்டேட்டட் கோட். நம்ம அப்டேட் பண்ண கோட் வந்து இங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அதாவது நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல, புல் பண்ணோம்ல. ஓகே, திஸ் இஸ் த லாஸ்ட் கமாண்ட் git clone. git clone எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு GitHub ரெபாசிட்டரியில இருக்க ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். லைக் நீங்க கோடுன்ற ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, டிராப் டவுன் பட்டன், அதை கிளிக் பண்ணீங்கன்னா https github.com sample repoன்ற ஒரு URL வரும். இந்த URL காப்பி பண்ணிட்டு நம்ம கோட் இல்ல, நான் வெளியே வந்துடுறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு git clone அந்த URL பேஸ்ட் பண்ணீங்கன்னா cloning repo. இப்போ அந்த ரெப்போ வந்து என்னோட டைரக்டரியில டவுன்லோட் ஆயிடும். இது வந்து எப்படி வெரிஃபை பண்ணலாம்னா டைரக்டரியில போனீங்கன்னா சாம்பிள் ரெப்போ 2 ஃபோல்டர் இருக்கு, 2 ரெப்போ இருக்கு. நான் இப்போ டவுன்லோட் பண்ணதா ஒண்ணு. ஓகே, ஃபைனலா இந்த சாம்பிள் ரெப்போன்ற ரெபாசிட்டரி வந்து எப்படி டெலீட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் வந்து ஆல்ரெடி 8 ரெபாசிட்டரி இருக்கு என்கிட்ட. இதுல வந்து சாம்பிள் ரெப்போன்ற ரெப்போக்குள்ள போறேன். இதுல வந்து செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. and then scroll down. ஓகேவா? delete this repository. இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட சாம்பிள் ரெப்போன்ற ரெபாசிட்டரி வந்து delete ஆயிடும். I have read this. and then இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ரெப்போ வந்து நீங்க delete பண்ணிக்கலாம். delete this repository. Okay, your repository sample repo was successfully deleted. நம்மளோட ரெப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லி டெலிட் ஆயிடுச்சு. That's it. We came to the end of the video. ஓகே, உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இந்த மாதிரி மோர் டெக் வீடியோஸ் போடுறதுக்கு. So see you all in another video. Bye bye.